அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள். அழகான நாளில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது நம்பிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வழிகாட்டாக. அல்லேலூயா. இந்த நாளிலே அப்பா நல்ல ஒரு சிலாக்கியத்துக்கா, நல்ல இறக்கத்துக்கா, நல்ல ஒரு சந்தோஷமாய் நல்ல இந்த நாளில் கொடுத்த நல்ல நாளுக்கா நான் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துக்கு ஒரு விசேஷ நாள் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. அதுக்குள்ளாக தான் நம்ம வேதாந்தத்தை இந்த ரகசிய வருகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் என்னை பார்க்க நீங்கள் கர்த்தர் வார்த்தை நின்று கொண்டு தான் கர்த்தர் வார்த்தை பேசிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு யாருக்கான ஆள இருக்கிற அம்மதான் உங்களால் கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். தெய்வனுடைய பலத்த பலன் எங்க கூட இருப்பாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சரளமான கருத்தை நோக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. எடுத்து விட செய்ய போற நேரங்களால இன்னைக்கு மோளை நமக்கு கொடுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம். அதை கையில் எடுத்து வைத்திருந்தால் இருக்கும் நீங்கள் கத்தோடே படி. அப்போஸ்தலர்களுடைய ஒன்றாம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களை வரும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, பூமியின் கடைசி தலைமுறையும் எனக்கு சாட்சியாக இருங்கள். அல்லேலூயா. Book of Acts chapter 1 verse 19. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது, பரிசுத்த ஆவி யாருன்னா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் மரித்து அவங்க அழைக்கப்பட்டு 3ஆம் நாள் ஏறி பிதாவோட போகும்போது அவர் தம்முடைய மனத்தை கூட சொல்லும்போது, நான் போன தேர்வு என்ன செய்வேன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் பரவலிட்டேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரன் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகள் நம் வாழக்கூடிய உலகத்திலே நம்ம என்னென்ன செய்கிறோம்? கத்தற்காக வாழ்கின்றோமா, உலகத்துக்காக வாழ்கின்றோமா? நம்ம 2 டிசிஷன் நம்ம வேறு பிடித்த உலகத்துக்காக பட்டான கத்தற்காக நம்ம வேறு பிடித்ததாக இருப்போம். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளிலும் நம்ம கத்தரை வேதத்தை வாசித்து தேவனை பிரகீர்த்திக்க போது அவன் கைவிடவே மாட்டான். எனக்கு அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்தை வேதமாக வாசிக்கும் போது நாம் இருக்கக்கூடாது. அதே முழு ஆழத்துக்கு சென்று பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானதான் நம்ம தேவையாகிய பரிசுத்த ஆவி. நம்ம அந்நிய பாஷை பேசுவோம், ஆவிக்கு வரங்களை எவ்வளவு 5ஆம் மணியாக 6ஆம் மணியில் அன்பை இருக்கும் சமாதானம் 5 நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நம்ம பாடல் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் தினம் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் உலகத்தை செய்யறாங்க சிஸ்டம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம இருக்கிற கடந்து செல்ல சொல்கிறோம். ஓகேவா?
உலகத்திலே நம்ம பிறக்கும் போது ஆண்டவன் நம்ம அபிஷேகம் பிறக்க வைப்பார். ஒன்றாவது ரெண்டாவது சொல்லுவோம்னா பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறவன் யார் எப்படின்னா ஒரு 16 வயசுல மூக்கு ஸ்தானம் ஞானஸ்தானத்தோட பொறுப்பார். யோவான் மத்திய 3:14 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜனத்திற்கு அதை ஏற்றி உடனே வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட அந்த புறாவையானா பரிசுத்த ஆவியானவர் பெற்றவராக இயேசு கிறிஸ்து கலைத்தியர் 5:23 அவர் ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கிறோம். சாத்தவன் பிச்சை அடக்கவும் இப்படி அடைகளுக்கு விரோதமாய் கொண்டதில்லை. கிறிஸ்துவனுடைய நாங்கள் மாம்சத்தின் வழியே ஆசை செய்தாலும் சிலுவையில் அடிக்கப்படுகிறாய நாம் ஆவினாலே பிரித்திருந்தால் ஆவிக்கேற்றபடியாக நடக்கும் சொல்லி அவங்க சொல்கிறார். இந்த ஆவிக்குறி அதாவது இந்த ஆவியின் கண்ணியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்பு, விசுவாசம். ஸோ அதுக்கு பின்னால 22ஆம் வசனம் தான் 22 முதல் 26 வரை கடைப்பட்டாங்க. 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் புகழ்ச்சி விரும்ப ஒருவர் கோவம் ஒருவர் பொறுமை கொள்ளாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம ஏதோ நானும் வந்து கத்தாவாத்தை அறிவிக்காமல் கத்தியோச்சின்படியே அறிவித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அப்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளே நம்ம இந்த மத்தியான வேலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளிலுமே நம்ம அது நீங்களுக்கு நான் சனிவரை நீங்கள் என்னென்ன காரியமோடு என்னென்ன செய்திகள் அவர் செய்வார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமைதான் கற்றா வாங்கி கொடுக்க வேண்டுமா? ஒரு கேள்வி இருக்கலாம். மனிதனுக்கு நீங்க வாழ்க்கை கேட்கிற மனித மனசுல இருக்கலாம். அப்படி இருக்கு நம்ம எப்பப்போ நேரம் கடிகாரத்தான் என்ன செய்யலாம் கத்த. ஆனா கத்த நம்ம ஒளிக்கான மூலியமா அவங்க வெளிப்படுத்துவாங்க. அல்லையா இந்த நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு காலத்தையும் ஆவியான தேர்தலாய் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு எதிர்ப்பு போட்டிக் கொண்டிருக்கார். அப்போஸ்தலர் 1:8 கலாத்திய 22-26 வாசிக்கின்ற 2 பகுதியில் கர்த்தர் பரிசுத்தாவியோ அந்த பரிசுத்தாவியோ அந்த தேர்தலாய அவர் தன்னை வெளிப்படுத்தலாம். இந்த விருப்பத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈர்வு மாற்றியிருப்பாராக. அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் அளவிலான ஆசீர்வாதம் இருப்பாங்க. வேதமாய் போட வேண்டிய 1 பிரியமானவரை ஆத்மன் வாழ்கிறதோட எல்லாவற்றை வாழ்ந்து சுகமாக இருக்கக்கூடிய தன்மையா. பிரியமானவரை யார் அப்படின்னா உங்களையும் நினைப்பாட்டு பிரியமானவரே ஆத்மாவை வாழ்கிறதோட எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் வேண்டுகோள் செய்கிறேன். வார்த்தையெல்லாம் உரைக்காக சொல்லிதான் நம்ம தேவைப்படி ட்ரெஸ் பண்ணாங்க. இல்லையா? எல்லாத்துக்கும் பூஸ்டப்படுகிறது. ஸோ மீண்டும் நம்மளை மீட்கும்படியா கிறிஸ்துவ உலகத்தில் வந்திருக்காங்க. இல்லையா? வாழ்க்கை நம்ம ஏற்பாடுல தபசு இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிந்தவர்கள் இல்லையா? சரித்தமா கண்களோடு கத்தை நோக்கி பார்க்கிறோம்.
கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயம் எங்கள் உங்கள் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கார். அல்லேலூயா. வருகின்ற நாளைக்கும் இதே கர்த்தரை வந்து பகிர்ந்து கொடுக்க இதே கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை நாங்கள் உங்கள் மத்தியில் எங்கள் அன்பில் இருக்கக்குள்ள நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலையிலே உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு பாடத்தில் வந்திருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த பாடத்தை கண்ணீரோடு படிக்கிறாங்க. அந்த என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தெல்லாம் அந்த தடைகளெல்லாம் தீட்டு அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கீழ்ச்சி புகழ்ச்சி உண்டாக்கும்படியாக தடைகள் மாறட்டும். அதே மாதிரி துக்கங்கள் அந்த சந்தோஷமாக மாறட்டும். யோவான் 16:20 படி சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக மற்ற என்னோட கண்ணீர்கள் கஷ்டங்கள் என்னோட வேதனைகளுக்கோ அத்தனை எல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. தகப்பனே, வேலையிலையும் இந்த பாடத்தோட செதுத்து பாடத்தை மதானித்துக்காக தகப்பனே இந்த கண்ணீரை வேண்டுதல் நீங்கள் செய்ய இருக்கீங்கப்பா. தகப்பனே, இந்த நாளிலே அற்புத செய்ய போட்டாய் நன்றி. கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டுக்கார். அவரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வருகின்ற நாளைக்கு மதியானம் தேவனுடைய ஆனோடப்பட்டதுக்கு யூடியூப் இந்த அச்சீவர்ஸ் நம்ம இயேசுக்காக அவங்க இப்போ நிறைய தேர்வுகளை சொல்லும் ஆளுநர்களுக்கு அந்த பெயர் அதுதான் நம்ம ஆலயத்தில் நடக்கும். ஆனால் வெளியூர் எவ்வளோ பேர் இருந்து பிள்ளைகளுக்கு அச்சீவர்ஸ் எப்படி எப்படி அச்சீவ்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் சின்ன குட்டியோட வசனம் வழியாக வாலிபர் பிள்ளைகள் வாலிபர் பசங்களும் பாடுங்க. வசனத்தோடு உங்களுக்கு என்ன செய்வேன், ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை கூடியிருந்து எப்பொழுதுமாக. அல்லேலூயா. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென்.